الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا انسلخ الأشهر الحرم فاقتلوا المشركين حيث وجدتموهم وخذوهم واحصروهم واقعدوا لهم كل مرصد. صدق الله العلي العظيم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளின் காரணமாக 8ஆம் நாளுடைய தராவீகை நிறைவு செய்துவிட்டு மொத்தம் முழுமையாக 10 ஜுஸூகள் முடிக்கப்பட்டு இன்றைய தினம் தராவீகிலே ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு சிலவற்றின் கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இன்று சூரத்துல் அன்ஃபால் முழுமையாக ஓதப்பட்டு சூரத்து தௌபாவும் ஓதப்பட்டது. சூரத்து தௌபாங்கிறது 10வது ஜுஸூல இருக்குது. மொத்தம் குர்ஆன் ஷரீஃபில் 114 சூறாக்கள் இருக்கிறது. 114 சூறா. அந்த 114 சூறாவிலையும் இந்த தௌபா சூறா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான சூறா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த தௌபா சூறாவை தவிர மீதி உள்ள எல்லா சூறாக்கள்லேயும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். இங்கே குர்ஆன் எடுத்து பார்த்தா தெரியும். இந்த சூரத்து தௌபாவில் மட்டும் பிஸ்மில்லா இல்லாமல் பராஅத்து மினல்லாஹி வ ரசூலிஹி அப்படின்னு சூறா ஆரம்பிக்கும். மொத்தம் அப்போ குர்ஆனில் எத்தனை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இருக்குது அப்படின்னா 114 தான் இருக்குது. சூரத்து நம்ல் அப்படின்னு சொல்லி ஒரு சூறா இருக்குது. அதில் மட்டும் 2 இடத்துல பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வரும். ஆரம்பத்தில் ஒரு இடத்துல பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வரும். அதுக்கப்புறம் இடையில இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்னு வரும். இப்போ அதை சேர்த்துட்டோம்னா மொத்தம் 114 தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இருக்குது. இது ஒரு தனி செய்தி. ஆனால் இந்த சூரத்து தௌபாவில் மாற்றும் பிஸ்மில்லா எழுதப்படலையே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடி பார்த்தா, அந்த சூரத்து தௌபாவிலிருந்து 1வது ஆயத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 35, 36, 37 வசனங்கள் மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே செய்திருந்த ஒப்பந்தத்தை முறித்து விட்டார்கள். பொதுவாக முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்காதவங்களுக்கும் மத்தியில் சில நேரங்களில் ஒப்பந்தங்கள் நடக்கும். என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, பிரதானமாக நீங்கள் உங்கள் கொள்கையில் இருங்க, நாங்கள் எங்கள் கொள்கையில் இருக்கிறோம், நீங்கள் எங்கள்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது, எங்களை தாக்கக்கூடாது. அதே மாதிரி யாராவது எங்களை தாக்க வந்தால் அவங்களுக்கு நீங்கள் உதவியும் செய்யக்கூடாது. அவங்களுக்கு இடம் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, இங்கே இருக்கிறாங்கன்னு ஆளை காட்டி கொடுக்கறது, இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. பிரதானமாக ஒப்பந்தங்களில் இந்த அம்சங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு கூட இருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு, 4 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒப்பந்தங்கள் இருக்கும். ஆனால் இந்த ஒப்பந்தத்தை மீறி என்ன பேசியிருந்தார்களோ அதற்கு நேர் மாற்றமாக இஸ்லாமிய விரோதிகள் செயல்பட ஆரம்பித்தார்கள். ரப்புல் ஆலமீனுக்கு கோபம் வருகிறது. அந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த சூறாவை இறக்கி வைக்கிறார். இப்போ ஒப்பந்த முறிவு சம்பந்தமாக இதில் பேசப்பட்டிருக்கிற காரணத்தினால்
இதில் பிஸ்மில்லா எழுதப்படலை. பிஸ்மில்லா என்பது ஒரு சமாதானத்தின் அடையாளம், பிஸ்மில்லா என்பது ஒரு சாந்தியின் அடையாளம். இங்கே ஒப்பந்தத்தை முறித்தவங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள்ட்ட போய் சண்டை போடுங்க, கண்ட இடத்துல அவங்கள வெட்டுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி இருக்கிறப்ப அங்கே பிஸ்மில்லா வேண்டாம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய திட்டம். இந்த சூரத்து தௌபாவில் ஒரு ஆயத்து வருது, ஃபஇதன் சலஹல் அஷ்ஹுருல் ஹுருமு, கண்ணியமான 4 மாதங்கள் கடந்து போய்விட்டால், போர் செய்வதற்காக தடை செய்யப்பட்ட 4 மாதங்கள், துல்கஅதா, துல்ஹஜ்ஜு, முஹர்ரம், அதுக்கப்புறம் ரஜபு மாதம், இந்த 4 மாதங்களும் கடந்து போய்விட்டால், ஃபக்துல் முஷ்ரிகீன ஹைசு வஜத்துமூஹும், இறை நிராகரிப்பாளர்களை எங்கு கண்டாலும் வெட்டுங்கள், வஹுதூஹும், அவர்களை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள், வஹஸ்ரூஹும், அவர்களை சிறைப்பிடியுங்கள், வக்உது லஹும் குல்ல மர்சதின், பதுங்கு குழிகளிலே பதுங்கி இருந்து அவர்களை நீங்கள் கைப்பற்றுங்கள். அவங்கள விடாதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிவிட்டு வாக்கு மீறிட்டாங்க, ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எப்படிலாம் அவங்கள கைது செய்ய முடியுமோ, அவர்களை தாக்க முடியுமோ, அவர்களுடைய உயிரை போக்க முடியுமோ, அது எல்லாத்தையுமே செய்யுங்க. ஃபைன் தாபு அகாமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த, அவர்கள் தௌபா செய்து தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத்தை கொடுத்து விட்டால், ஃபஹல்லு சபீலஹும், அவங்களை எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க, அவருடைய பாதையிலே அவர்களை விட்டு விடுங்கள். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிகவும் கிருபை உள்ளவனுமாக இருக்கிறான் என்ற வசனம் உள்ளிட்ட ஒரு 35-37 ஆயத்துக்கள் அந்த தௌபாவில் இருக்குது. எல்லாமே இந்த ஒப்பந்த முறிவு சம்பந்தமாக, அவர்கள் வரம்பு மீறிவிட்டார்கள், அவரிடத்தில் நீங்கள் போர் செய்யுங்கள் என்பது சம்பந்தமாக இறங்கி இருக்கிறது. இது எப்போ இறங்குச்சுன்னு சொன்னால், ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு இறங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து 9வது வருஷத்தில் தான் இது இறங்குது. அந்த ஆண்டில் தான் ஹஜ்ஜும் கடமையாக்கப்பட்டது. அது வரைக்கும் ஹஜ்ஜு கடமை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11 வஃபாத் ஆகிறாங்க. அப்போ 9ல் இந்த சூரா இறங்குகிறது. ஒப்பந்த முறிவு சம்பந்தமாக அந்த ஆண்டு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டது. அது வரைக்கும் கஅபத்துல்லாஹ்வில் இப்படியும் அப்படியுமாகத்தான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகலை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை ஹஜ்ஜுக்கு போக சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டம் மக்கத்துல் முக்கர்ரமாவிலே கூடியிருந்தது, ஹஜ்ஜு செய்தார்கள். ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறப்பவே இன்னும் சில உத்தரவுகள் அல்லாஹ்விடமிருந்து வந்து கொண்டே இருந்தது நபி அவர்களுக்கு. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹுவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார் செய்து, அபூபக்கர் போயிருக்கிறாங்க, நீங்களும் அவங்கள சார்ந்து பின்னாடியே போங்க அப்படின்னு சொல்லி மக்காவுக்கு அனுப்பிவிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன பொறுப்புன்னா, ஒரு 4 விதமான அறிவிப்புகளை மக்காவிலே ஹஜ்ஜு செய்வதற்காக வந்திருப்பவர்களுக்கு நீங்கள் சொல்லிவிட்டு வர வேண்டும் என்ற பொறுப்பை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அங்கே போய் ஒரு 4 அறிவிப்புகளை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உள்ளிட்ட அந்த சபையில் அமர்ந்து எல்லா ஹாஜிகளுக்கும் அறிவித்தாங்க. முதலாவது அறிவிப்பு, இஸ்லாத்தை ஏற்கலைன்னா அவர் சொர்க்கத்துக்கு போக முடியாது. என்ன தான் நல்லமல் செஞ்சாலும் தான தர்மங்கள் செஞ்சாலும் எப்படித்தான் இருந்தாலும் இஸ்லாம்ங்கிறது முக்கியமான ஒரு ஷரத்து, நிபந்தனை. அதனால் சுவனம் போவதற்கு அடிப்படையான விஷயம் இஸ்லாம், ஈமானாக இருக்கிறது அப்படிங்கிறது முதலாவது அறிவிப்பு. ரெண்டாவது, இந்த வருஷம் வரைக்கும் ஹிஜ்ரி 9 வரைக்கும் கஅபத்துல்லாவை தவாஃப் செய்கிறதுக்கு காஃபிர்களும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷத்துலேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதிக்கிறார்கள். வரக்கூடிய ஆண்டில் இறை நிராகரிப்பாளர் யாரும் கஅபாவுக்குள்ளே வரக்கூடாது. மூணாவது அறிவிப்பு, அது வரைக்கும் கஅபத்துல்லாவை நிர்வாணமாக தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது அரபுகள்கிட்ட இருந்த பழக்கம். பகலில் ஆண்களும் இரவில் பெண்களும் நிர்வாணமாக தவாஃப் செய்வாங்க. அந்த அறிவிப்பில் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்க சொல்ல சொன்னாங்க, வரக்கூடிய ஆண்டிலிருந்து நிர்வாணமாக யாரும் இங்கே தவாஃப் செய்து வரக்கூடாது. மூணாவது விஷயம். நாலாவது விஷயம்,
ஏற்கனவே எங்களோட ஒப்பந்தம் பண்ணியிருந்தவங்க ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க, அவங்கள பற்றி எங்களுக்கு பேச்சில்லை. ஒப்பந்தத்தை முறிக்காமல் யார் சொன்னபடி சரியாக போய்கிட்டு இருக்கிறாங்களோ அவரிடத்திலே நாங்களும் ஒப்பந்தத்தை தொடருவோம், அவங்கள நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 4 அறிவிப்புகளும் அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு மக்கத்துல் முக்கர்ரமாவில் எல்லாத்துக்கும் மத்தியில் அறிவிப்பு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் 10ஆம் வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. அதுக்கு பேர் தான் ஹஜ்ஜத்துல் விதான்னு பேர். துல்ஹஜ்ஜில் தானே ஹஜ்ஜுக்கு போவாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த உடனே 11 ரபியுல் அவ்வலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வஃபாத். அடுத்த வருஷம் ஹஜ்ஜில் இல்லை, ஹஜ்ஜுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. இப்போ இந்த செய்திகள் அனைத்தும் நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், வாக்குறுதியை நிறைவேற்றுதல் அப்படிங்கிறது எல்லார் மேலேயும் கடமை. எப்படி வாங்கின கடனை கொடுக்கறது நம்ம மேலே கடமையோ, அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும், அது யாராக இருந்தாலும் சரி. ஆனால் வாக்குறுதி மீறும்போது அவரை நாம் தாக்குவதற்கும் அவருடைய சூழ்நிலைகளை நாம் மாற்றிக்கொள்வதற்கும் நமக்கு உரிமை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் செய்தார்கள். முதலாவது விஷயம். ரெண்டாவது, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசியல் தலைவர், ஒரு ஆன்மீக தலைவர், மிகப்பெரிய தலைவர். வர்ற வருஷம் அவங்க ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஒரு தலைவர் உள்ளே போகிறதா இருந்தால் அவங்க ரொம்ப பணிவாக இருப்பாங்க, சாதாவாக இருப்பாங்க, எல்லாரோட உட்காந்துருப்பாங்க, அப்படிங்கிறது தனி விஷயம். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு அறிவிப்பை தரணும். ஒரு தலைவர் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அந்த இடத்த, அந்த பகுதியை சுத்தப்படுத்தி அவங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது சமூகத்தினுடைய பொறுப்பு. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர், அலி ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக செய்ய வச்சாங்க. நபி அவங்க அடுத்த வருஷம் வரப்போகிறாங்க. அவங்க தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ நிர்வாணமாக 4 பேர் சுற்றிக்கிட்டு தான் அது நல்லா இருக்காது, அது கண்ணிய குறைவாக ஆயிரும். அதனால் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. காஃபிர்கள் வரக்கூடாதுன்னு தடுத்தாங்க. அதே போன்று இஸ்லாம் இருந்தால் தான் சுவர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமாக செய்ய வச்சாங்க. இதெல்லாம் ஒரு தலைவருக்கு சமூகம் என்ன மரியாதை தர வேண்டும் என்ற அழகான ஒரு படிப்பினை இந்த வசனங்களுடைய, இந்த தஃப்சீருடைய கருத்துக்களிலே நமக்கு சுட்டப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் நாம் சார்ந்திருக்கிற துறைகளுக்கான வழிகாட்டுதலையும் படிப்பினையும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற நெறிமுறைகளையும் தந்திருக்கிறது என்பதைத்தான் இது அனைத்தும் நமக்கு படிப்பினையாக தந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த செய்திகளை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி